Hello students, நம்ம இன்னைக்கு கிளாஸ் 11ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்க்க போறோம். இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா physical world. ஓகே, ஸோ இந்த உலகமே என்னது அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் வாட் physics. ஓகே, ஸோ ஜெனரலி physicsனா என்ன? Physics is nothing but it's a study of nature. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எதை பார்க்க போறோம்னா ஸோ வாட் இஸ் மீன் பை physics? Physicsனா என்ன? எதுக்கு வந்து இந்த physics அப்படிங்கிறது வந்து நம்ம படிக்கணும். ஓகே, ஸோ physics அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ சயின்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பிரான்ச் தான் எனக்கு இது வந்து physics அப்படிங்கும். ஓகே, ஸோ physics அப்படின்னா என்னன்னா ஓகே, ஸோ புதுசாக ஏதாவது படிக்க போகிறோமா? கண்டிப்பாக கிடையாது. ஓகே, ஸோ இயற்கையில் என்ன இருக்கோ அதை தான் படிக்க போகிறோம். ஓகே, ஸோ டு ஸ்டடி அபவுட் நேச்சர். சரியா, இயற்கையை பற்றி படிக்கிறது தான் எனக்கு physics. ஓகே, ஸோ காற்று வந்து ரொம்ப அதிகமாக அடிக்கும், காற்று கம்மியாக அடிக்கும். சரியா, ஓகே, எப்படி வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறோம்? சரி, ஒரு புயல் வருது, காற்று இவ்வளோ வேகத்தில் வருது. ஓகே, எவ்ரிதிங் இஸ் வாட் நேச்சர். ஓகே, ஸோ ஸ்டடி அபவுட் த நேச்சர், தட் இஸ் வாட் வி கால் இட் அஸ் அ ஃபிசிக்ஸ். அப்போ இந்த நேச்சரை பற்றி படிக்கணும் அப்படின்னோம்னா ஓகே, ஸோ இது என்னன்னு சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி, நம்ம வந்து ஒரு பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு இருக்கோம். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் சயின்ஸ்னா என்ன? ஓகே, ஸோ சயின்ஸ் அப்படின்னா என்னன்னா டு அண்டர்ஸ்டாண்ட் த நேச்சர். இந்த இயற்கையை பற்றி படிக்கணும் அப்படின்னோம்னா கண்டிப்பாக ஃபிசிக்கல் மட்டும் தெரிஞ்சா போதுமா? கிடையாது. கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தெரியணும், பயாலஜிக்கல் டேர்ம்ஸ் தெரியணும். ஓகே, டு அண்டர்ஸ்டாண்ட் தி நேச்சர் வி ஷுட் நோ அபவுட் சயின்ஸ். ஓகே, புரியுதா? ரைட். ஸோ ஃபிசிக்ஸ் இஸ் நத்திங் பட் தி ஸ்டடி ஆஃப் நேச்சர். இயற்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பற்றி படிக்க போகிறது தான் எனக்கு ஃபிசிக்ஸ். ஓகே, ஸோ இந்த லெசனில் நிறைய டேர்ம்ஸ் எல்லாம் வரும். ஓகே, ஐ வில் மென்ஷன் த டேர்ம்ஸ் ஓவர் ஹியர். நாங்கள் சில முக்கியமான டேர்ம்ஸ் எல்லாமே நான் மென்ஷன் பண்ணிடுறேன். இது மீதி இருக்கிறது எல்லாமே என்னன்னா ஸ்டோரி. ஓகே, அது வந்து உங்களுக்கு அவ்வளோக்கா இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் சயின்டிஃபிக் மெத்தட். ஸோ இந்த டேர்ம் கண்டிப்பாக என்ன ஆகணும்னா தெரிஞ்சிருக்கணும். சயின்டிஃபிக் மெத்தட். சரியா, ஓகே, ஸோ சயின்டிஃபிக் மெத்தட்னா என்ன, எதுக்காக இந்த மெத்தட் வந்து நம்ம போகிறோம்? சரியா, இப்போ நான் வந்து என்ன பண்ணணும், இயற்கையை பற்றி படிக்கணும். சரியா, ஸோ இந்த இயற்கையை பற்றி படிக்கணும். ஸோ இதை நான் படிக்கிறது எப்படி படிக்க முடியும்? ஹவ் ஐ கேன் ஸ்டடி அபவுட் திஸ்? இயற்கையை பற்றி எப்படி படிக்கிறது அப்படின்னா என்ன பண்ணணும்? ஸோ வி நீட் டு டூ சம் எக்ஸ்பெரிமெண்ட். ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதை வச்சு தான் என்ன பண்ண முடியும்னா ஓ இதோட நேச்சர் வந்து இப்படி இருக்கு. ஓகே, அப்படிங்கிறத வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஃபர்ஸ்ட் திங் விச் வி ஹேவ் டு டன் ஓவர் ஹியர் இஸ் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணி அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன பண்ணுறோம்னா நம்ம இந்த இயற்கையை பற்றி படிக்கிறோம். ஓகே, ஸோ ஒரு ஆப்பிள் இருக்கு, ஆப்பிள் வந்து கீழே விழுந்தது வந்து ஒரு இயற்கையான விஷயம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? ஓகே, many scientists are doing experiment on that particular thing. Okay, that is what experiment. Next one prediction. சரியா, ஸோ இன்னைக்கு வந்து வெதர் வந்து இப்படி இருக்கு, நாளைக்கு வந்து வெதர் வந்து என்ன ஆகும்னா ஸோ நாளைக்கு இருக்கக்கூடிய கண்டிஷன் வந்து ரொம்ப வந்து வேர்ஸ்ட் ஆகும். ஓகே, ஸோ மழை வந்து இந்த பீரியட்ல வந்து என்ன ஆகும்னா இந்த ஊர்ல வந்து பெய்யும். இது எல்லாமே வந்து ப்ரெடிக்ட் பண்றாங்க வித்தவுட் சயின்டிஃபிக் மெத்தட். சயின்டிஃபிக் மெத்தட் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இல்லையா? இப்போ எர்த்குவேக், இந்த ஊர்ல வந்து எர்த்குவேக் வருது அப்படிங்கறத ப்ரெடிக்ட் பண்றோம், சைக்ளோன் வருதுங்கிறத ப்ரெடிக்ட் பண்றோம், எவ்ரிதிங். ஓகே, அப்ப இந்த எர்த்குவேக் சைக்ளோன்ல ப்ரெடிக்ட் பண்றது கண்டிப்பா என்ன பண்ணிப்போம், we will follow some kind of scientific method. ஓகே, இல்லாட்டி என்ன பண்ணலாம்னா அனலைஸ். சரியா, ஸோ இந்த ப்ராசஸ்ல இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வந்திருக்கு, அப்போ இந்த ப்ராசஸ் நான் கொஞ்சம் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணனா எனக்கு வேற ஒரு ரிசல்ட் வரும். ஓகே, எவ்ரிதிங் இஸ் நத்திங் பட் we call it as a scientific method. ஓகே, ஸோ தேர்ட் டேர்ம் இந்த லெசன்ல நம்ம படிக்கக்கூடியது என்னன்னு பார்த்தோம்னா ஓகே ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் இன் நேச்சர். இந்த இயற்கையில என்னென்ன ஃபோர்ஸஸ் இருக்கு? சரியா, ஓகே, ஸோ என்னென்ன ஃபோர்ஸஸ் இந்த இயற்கையில இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபோர்ஸ் அதுதான் ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது. இது என்ன சொல்லுவோம்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ரைட், ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், புவி ஈர்ப்பு விசை. ஓகே, இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இது எதுக்கு இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னா ஓகே கன்சிடர் எ மாஸ் 1. இந்த பக்கம் ஒரு பொருள் எடுத்துக்கலாம், இந்த பக்கம் ஒரு பொருள் எடுத்துக்கலாம், இதோட மாஸ் வந்து m1. ஓகே, இதோட மாஸ் வந்து m2. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதோட சென்டர் பாயிண்ட் நான் எடுத்திருக்கேன். ஓகே, அதே மாதிரி இதோட சென்டர் பாயிண்ட், the distance between the two center வந்து என்னன்னா center to center இதோட distance வந்து என்னன்னா r. ஓகே, அப்போ ரெண்டு பொருளுக்கு பிட்வீன்ல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். That gravitational force is directly proportional to the product of the masses.
ஓகே மாஸ் என்ன பண்ணனும் அப்படினா மல்டிப்ளை பண்ணிக்கணும் ப்ராடக்ட் ஆஃப் தி மாஸஸ் and inversely proportional to the square of the distance between them. Okay, so it is divided by என்ன வரணும்னா r square, right? Okay, so m1 m2 the whole divided by r square is what we call it as a gravitational force, right? இப்போ இந்த proportionality remove பண்றதுக்கு இந்த இடத்துல g into m1 m2 divided by r square. So இந்த g அப்படிங்கிறது என்னன்னா we call it as a universal gravitational constant. ஏன் இதோட பேர் வந்து நம்ம யுனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் அப்படிங்கறோம்னா the whole universeல நீங்க எங்க போய் நீங்க வந்து மெஷர் பண்ணாலும் சரி எர்த்ல மெஷர் பண்ணாலும் சரி இல்ல மார்ஸ்ல மெஷர் பண்ணாலும் சரி ஓகே ஜூபிட்டர் எங்க போய் நீங்க மெஷர் பண்ணாலும் இந்த கேபிட்டல் G ஓட வேல்யூ வந்து என்னைக்குமே கான்ஸ்டன்ட் தான். அதனால தான் இந்த குவாண்டிட்டியை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா யுனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். ஓகே சோ இந்த G ஓட வேல்யூ வந்து எவ்வளவுனா 6.67 into 10 to the power minus 11. ஓகே சோ ஃபோர்ஸ் ஓட யூனிட் வந்து என்னது நியூட்டன். உங்க லோவர் கிரேட்ல படிச்சிருப்பீங்க. டிஸ்டன்ஸ்க்கு வந்து என்ன வரணும்னா மீட்டர் ஸ்கொயர். சோ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் இது ரெண்டும் கிலோகிராம் 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 ஸ்கொயர் ஆயிரும். கீழ வந்து மேல எடுத்தோம்னா கிலோகிராம் to the power minus 2. சரியா? ஓகே so this is what our gravitational force, right? So force is directly proportional to the product of the masses and inversely proportional to the r square. Okay so next force வந்து நம்ம பார்க்கலாம். Right, so first நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா gravitational force பார்த்தோம். So second இருக்கக்கூடிய force வந்து என்ன அப்படினோம்னா okay so this is also a very important force, electromagnetic force. சரியா? இந்த பூமிக்கு வந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் என்னன்னா இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் தான். ஓகே சோ 3G 4G இந்த நாளுக்கு நாள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் ரேடியேஷன்ஸ் வந்து அதிகப்படுத்திட்டே இருக்கும். இது எல்லாமே என்னன்னா நதிங் பட் அவர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். ஓகே சோ இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ரைட். சோ இப்போ கூட சமீபத்துல நம்ம ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்போம். தமிழ்நாட்டுல ஒரு பர்టిక్యులர் இடத்துல ஓகே சோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து என்ன ஆச்சுன்னா இன்டியூஸ் ஆச்சு. செவுத்துல போய் தொட்டு பார்த்தாங்க. தொட்டு பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆச்சுன்னா கரண்ட் அடிச்சுது ஒரு பர்టిక్యులர் ஓகே ஏரியால. சோ அரௌண்ட் ஒரு 3 to 4 monthsக்கு முன்னாடி இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்றதுக்கு. ஓகே சோ see this electromagnetic force. இதுல ரெண்டு விதமான ஃபோர்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து என்னன்னா எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். இன்னொன்னு வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஓகே சோ எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இன்னொன்னு வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். So electric force ஓட வேல்யூ வந்து என்னன்னா F is equal to Q into E. So இந்த ஃபார்முலா பத்தி நம்ம எங்க படிப்போம்னா okay we will study about in our upcoming class. நான் இங்க வந்து எக்ஸ்பிரஷனுக்காக நான் கொடுத்திருக்கேன். So force is equal to okay Q அப்படிங்கிறது வந்து we call it as a charge, E அப்படிங்கிறது வந்து we call it as an electric field. சரியா? Similarly magnetic force வந்து பார்த்தோம் அப்படினா நம்ம கிட்ட ரெண்டு ஃபார்முலா இருக்கு. So first formula வந்து F is equal to BQV. okay another formula வந்து F is equal to BIL. okay so இந்த B அப்படிங்கிறது வந்து nothing but we call it as a magnetic field, right? so Q அப்படிங்கிறது என்னன்னா charge, right? so V அப்படிங்கிறது velocity and here I is nothing but current, okay and L is nothing but length. சரி ஓகே so these are the two formulas available for magnetic force. அப்ப magnetic force வந்து F is equal to BQV ன்னு எழுதிக்கலாம் இல்லாட்டி F is equal to BIL ன்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே so third fundamental force in nature இது வந்து என்ன சொல்றோம்னா we call it as a strong nuclear force, right? so nuclear force வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய ஃபோர்ஸும் இருக்கு வீக்கா இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் இருக்கு. அதான் அடுத்த டாபிக். ஓகே so strong nuclear force example என்ன சொல்ல வரேன்னா ஒரு ஆட்டம் எடுத்துக்கங்க. ஓகே ஆட்டம்ல சென்டர்ல இருக்கக்கூடியது எப்பவுமே என்னன்னா பாசிட்டிவ் சார்ஜ். இது பேர் என்ன சொல்லுவோம் we call this as a nucleus. the positively charged particle, that is what we call it as a nucleus. இந்த நியூக்ளியஸ் சுத்தி என்ன இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா we will have electrons, right? ஓகே அப்ப இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. அப்ப இந்த பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் ரெண்டுமே என்ன இருக்கணும்
அட்ராக்ட் ஆயிருக்கணும் இல்லையா? பட் அட்ராக்ட் ஆகாம இதே இடத்துல இருக்கா? சரியா? ஓகே, அப்போ இதோட அட்ராக்ஷனை விட இது நியூக்ளியர் கிட்ட இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஓகே, ஸோ அப்போ இது ரெண்டும் அட்ராக்ட் ஆகாம இருக்கு அப்படின்னாலே அப்போ இதை விட அந்த அட்ராக்ஷனை விட வேற ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இருக்குன்னு தான் அர்த்தம். ஓகே, தட் இஸ் வாட் வி கால் இட் அஸ் a strong nuclear force. ஓகே, ஸோ ஃபைனல் இது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ். ஓகே, நியூக்ளியர் ஃபோர்ஸ்ல வந்து ஸ்ட்ராங்கும் இருக்கு அண்ட் அதே சமயம் வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் ரேடியோ ஆக்டிவ் டிகே, ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கெமிஸ்ட்ரியில் வந்து நம்ம இந்த பீரியாடிக் டேபிளில் பார்த்தோம் அப்படின்னோம்னா ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் அது என்ன பண்ணணும்னா அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் கண்டினியூஸாக ரேடியேஷன் வந்து எமிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, அப்போ இந்த ரேடியேஷன் எமிட் பண்ணக்கூடிய எலிமெண்ட்ஸ் தான் நம்ம ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறோம். நாளுக்கு நாள் அது ரேடியேஷனோட அளவு வந்து என்ன ஆகிட்டு இருக்கும்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ முதல் நாள் 1000 கதிர்கள் வந்துச்சு அப்படின்னா ரெண்டாவது நாள் வந்து 500 கதிர்கள் தான் வரும். ஓகே, அப்போ இந்த டிகே அப்படின்னு சொல்றது வந்து என்னன்னா நாளுக்கு நாள் இதோட அளவு வந்து குறையிறது தான் நம்ம வந்து டிகே அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்போ இந்த மாதிரி ரேடியோ ஆக்டிவ் டிகே எல்லாமே அதோட ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்னா நாளுக்கு நாள் அதோட ஃபோர்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். சரியா? ஓகே, ஸோ இதுதான் இந்த 4 ஃபோர்ஸஸ், ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் இன் நேச்சர். இயற்கையில் இருக்கக்கூடிய 4 முக்கியமான ஃபோர்ஸஸ் இதெல்லாம் தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் வந்து கிராவிடேஷனல், செகண்ட் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக், தேர்ட் வந்து ஸ்ட்ராங் நியூக்ளியர் அண்ட் ஃபோர்த் வந்து என்னது வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ். ஓகே, ஸோ இது போக இல்லாமல் ஓகே, ஸோ ஃபிசிக்ஸ்கல் லா இன் நேச்சர், இயற்கையில் நிறைய ஃபிசிக்கல் லாஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க இல்லையா? ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நியூட்டன் பார்த்தோம் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், F is equal to ma கொடுத்தாரு. இதே வந்து ஐன்ஸ்டீன் பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணாரு, எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு mc ஸ்கொயர். ஓகே, ஸோ நிறைய லாஸ் இருக்கு, நிறைய ஒவ்வொரு லாஸ்க்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து அடுத்து வரக்கூடிய லெசன்ஸ் ஒவ்வொன்றிலையும் வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ தேங்க்யூ. ஐ திங்க் தட் இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ வேறு ஏதோ சஜஷன்ஸ் இருக்குனாலும் சொல்லுங்கள். ஓகே, ஸோ கிளாஸ் ரொம்ப ஸ்பீடாக போகுதா கம்மியாக போகுதா, ஸோ டெல் மீ யுவர் ஃபீட்பேக் இன் த கமெண்ட் செக்ஷன். ஓகே, தேங்க்யூ.